Taste the Daily. தருமபுரி மரபு சந்தையில் இயற்கை விவசாயிகள் சிறு தானியங்களில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். பாரதிபுரம் மரபு சந்தையில் பம்பை இசை முழங்க குருத்தோலை தோரணங்கள், செங்கரும்பு மற்றும் வண்ண கோலத்துடன் பாரம்பரிய உடை அணிந்து மண்பானையில் அரிசி, வரகு, திணை, குதிரைவாளி உள்ளிட்ட சிறு தானியங்களில் பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு பூஜை செய்து படையிலிட்டு வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கும்மியாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளும் நடத்தி வெகு விமர்சையாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் உழவர் சந்தையில் மஞ்சள் விற்பனை மந்தம் அடைந்ததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வேதனை அடைந்தனர். பொங்கல் பண்டிகை என்று மக்கள் பொங்கல் பானைகளில் மஞ்சள், இஞ்சி கொத்துக்களை கட்டி வழிபடுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் இந்த வருடம் மக்கள் மஞ்சள் கொத்துக்களை வாங்க ஆர்வம் காட்டாததால் கடும் நஷ்டத்தை சந்தித்து உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் தொகுப்புடன் மஞ்சள் கொத்துக்களையும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் விடியாத திமுக அரசு அதனை புறக்கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலும், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், நீலகிரி மாவட்டம் உதகை, வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவிய பனிமூட்டத்தால் பகலிலும் வாகன ஓட்டிகள் விளக்குகளை ஒளிரவிட்டபடி பயணித்தனர். மேலும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற இயலாமல் அவதியடைந்தனர். தொடர் விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் கண்டு திரும்பிய பக்தர்களும் சூரிய உதயத்தை கண்டு களித்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் ஆனந்த ஆரவாரமிட்டும் செல்ஃபி எடுத்தும் ரசித்தனர். மாட்டுப் பொங்கலை ஒட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இறைச்சி கடைகளில் காலை முதலே அசைவ பிரியர்கள் குவிந்தனர். கோழி மற்றும் ஆட்டு இறைச்சியின் விலை உயர்ந்து காணப்பட்ட போதிலும் மக்கள் ஆர்வமுடன் அவற்றை வாங்கிச் சென்றனர். இதேபோன்று கும்பகோணம் நகரில் உள்ள மீன் அங்காடியிலும் மீன், நண்டு, இறால் உள்ளிட்டவற்றை வாங்க ஏராளமான மீன் பிரியர்கள் குவிந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே காரைக்கால் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தனுஷ்கோடி கடற்பகுதியில் காரைக்கால் மீனவர்கள் பல நாட்கள் தங்கி மீன் பிடிப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொடைக்கானல் மலைச்சாலையிலும் செண்பகனூர், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. விடுமுறை காலங்களில் வாகன போக்குவரத்து அதிகரிக்கும் என தெரிந்தும் போதிய முன்னேற்பாடுகளை செய்ய நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் தவறிவிட்டதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் உள்ள கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உள்பட 2 பேர் உயிரிழந்தனர். குழந்தைகள் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். சபரிமலை சென்றுவிட்டு சென்னை நோக்கி செல்லும் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வேன் எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திருப்பியதில் எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மது பழக்கத்துக்கு அடிமையானவர் மனநலம் பாதிக்கப்பட்டு கோயில் கோபுரத்தில் ஏறி அட்டகாசத்தில் ஈடுபட்டது அப்பகுதி மக்களை முகம் சுளிக்கச் செய்துள்ளது. அசோக் குமார் என்ற 38 வயது நபர் மது பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்த நிலையில் கடந்த மாதம் மது குடிப்பதை நிறுத்தியதாகவும் இதனால் மனநலம் பாதித்து கோயிலாக சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆரணி டவுன் கோட்டை ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் கோபுரம் மீது திடீரென்று ஏறி நின்று கடவுள் பெயர்களை சொல்லி கத்தி கூச்சலிட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நடைபெற்ற எருதுவிடும் போட்டியில் காளை முட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெலமாரண அள்ளி கிராமத்தில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி எருதுவிடும் போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக திறந்துவிடப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்க ஏராளமான இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு விரட்டிச் சென்றனர். அப்போது சில காளைகள் பார்வையாளர்கள் பகுதிக்குள் புகுந்ததில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காளை முட்டியதில் படுகாயம் அடைந்த இளைஞர் ஒருவருக்கு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காட்டுப்பகுதியில் கல்லூரி மாணவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கட்டாலங்குளம் பகுதியில் செட்டிக்குறிச்சி செல்லும் சாலையில் பைக் மற்றும் இளைஞரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் அருண்குமார் என்பவரின் உடல் என்பது தெரிய வந்த நிலையில் பைக்கில் சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தாரா அல்லது யாராவது கொலை செய்து உடலை காட்டுப்பகுதியில் வீசி சென்றனரா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வடக்கு மயிலாடி கிராமத்தில் இருந்து கிழக்கு ராணி மங்கம்மாள் வரை செல்லும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள தார் சாலையானது உரிய பராமரிப்பு இன்றி கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனுடன் அங்கு தெரு விளக்குகளும் சரிவர எரியாததால் அடிக்கடி வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் விரைவில் தீர்வு இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.